எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். பல்லவன் பாண்டியன் பாஸ்கரன் கதையோட தொடர்ச்சி. புரொஃபசர் மீனாட்சி சுந்தரமும் கைக்கடிகாரத்தை பார்த்துவிட்டு கையை உதறி கொண்டார். மதுரையின் எல்லையில் உள்ள யானைமலையின் முதுகு பக்கத்தில் காற்று வீச்சுக்கு நடுவே நின்று கொண்டிருந்தார். அங்கிருந்து மதுரை திருச்சி சாலையை ஊடுருவ முடிந்தது. வெளிச்ச புள்ளிகளை உருட்டி கொண்டு லாரிகளும் பஸ்களும் விரைந்து கொண்டிருக்க, ஒரு பக்கமாக விவசாய கல்லூரியும் இன்னொரு பக்கமாக ஒத்தக்கடை கிராமம் விளக்கு கம்பங்களின் வெளிச்சத்தோடு சுமாராக பார்க்க முடிந்தது. டார்ச் லைட்டை தட்டி விடவும் வெளிச்ச பந்து உருண்டு அந்த மலைப்பரப்பின் சூழலை காட்டத் தொடங்கியது. அப்படியே அண்ணாந்து வானத்தை பார்த்தபோது வெளிச்ச குப்பைகளாக நட்சத்திரங்கள். தோளில் ஹேண்ட்பேக் ஒன்று தொங்கியபடி இருந்தது. அதனுள் கைகளை நுழைத்ததில் கைக்கு அடக்கமாக பெல்ஜியம் மேட் டெலஸ்கோப் ஒன்று வசப்பட்டது. அதை கொண்டு வானத்தில் பார்வையை நுணுக்கிய போது கேட்டை நட்சத்திர கூட்டமும் ரோகிணி நட்சத்திர கூட்டமும் நடனக்காரர்களின் கூட்டணியை போல தெரிந்தது. அவ்வளவாக மேக பொதிகள் இல்லாத வானம். ஒரு ஓரத்தில் நிலாப்பிறை, அதிலும் அமாவாசை கழிந்த 3ஆம் நாள் பிறை. இப்படி ஒரு பிறை நாளில் சுமாரான ஒரு மலை உச்சியில் நின்று கொண்டு வானத்தை பார்த்து சில கணக்குகளை போட்டு பார்க்கையில் ராமானுஜாச்சாரி மதுரை பல்கலைக்கழகத்தில் ஜோதிட பிரிவில் பேராசிரியராக இருந்தவர் பஞ்ச கச்சம் உடுத்தி கொண்டு திருமண் இட்டுக்கொண்டு வைதீக பழமாகத்தான் பல்கலைக்கழகத்திற்கே வருவார். மீனாட்சி சுந்தரத்திடம் நல்ல நட்பு கொண்டிருந்த அவர் சில விஷயங்களை போகிற போக்கில் சொல்லுவார். மீனாட்சி, இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, சாயங்காலமா ஒரு பேய் மலை இருக்கு, 3 மணி நேரத்துக்கு மதுரையை உலுக்கி எடுக்க போகுது என்பார். அப்படி சொல்லும் போது வானம் கழுவி விட்டது போல அவ்வளவு நிர்மலமாக இருக்கும். ஆனால் சொன்ன மாதிரியே மழையானது வந்து ஒரு ஆட்டிவிட்டு போய்விடும். மறுநாள் மீனாட்சி சுந்தரம் அவரை பார்த்தால் ஞாபகமாக கேட்பார், ராமானுஜம், எப்படியா அவ்வளவு சரியா மழை வரும்னு சொன்னீர்? மனிதரிடம் ஒரு மர்ம சிரிப்புதான் பதிலாக வரும். இப்படி சிரிச்சா எப்படி ஐயா? சொல்லும் ஐயா, நானும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேனே என்பார். எல்லாம் ஒரு கூட்டல் கழித்தல் தான். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி வானம் நமக்கு வசப்படணும். நட்சத்திரங்களை எல்லாம் என்னன்னு நினைச்சீர்? நமக்கு ரகசியங்களை சொல்ற தேவர்கள் ஐயா அவாள்லாம் என்பார் ராமானுஜாச்சாரி. ஏதோ உளறுகிறார் என்று ஓரம் கட்டுவதும் அதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று நோண்டி பார்ப்பதும் அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது. ஆனால் மீனாட்சி சுந்தரம் நம்ப தொடங்கினார். அதே சமயம் வரலாற்று பிரிவில் ஒரு புத்தகம் யானைமலை பற்றி ஒரு அதி முக்கிய விஷயத்தையும் அது சொல்லி இருந்தது. அந்த மலையின் முதுகில் நூற்றுக்கணக்கான தமிழ் புலவர்களை களப்பிரர்கள் தூக்கிலிட்டு இருந்தார்களாம். ஒரு 3ஆம் பிறை நாளில்தான் இது நடந்ததாம். எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்து முடிந்த கொடுமைகள். அங்கே போய் நின்று கொண்டு அவர்களை பற்றிய எண்ணங்களோடு வானத்தை பார்த்தால் நட்சத்திரமாகிவிட்ட அவர்களை ஒரு கூட்டமாக பார்க்க முடியுமா? அதே வேளையில் 1-2 நட்சத்திர பொறிகள் அந்த மலை மீது விழுவதையும் பார்க்கலாம் என்று தான் படிக்க நேர்ந்த ஒரு விஷயம்தான் அவரை இந்த நள்ளிரவில் மலைக்கு பிடித்து இழுத்து வந்திருக்கிறது. இப்படி கிளம்பி வந்திருப்பது அருள்மொழிக்கு தெரியாது. இரவானால் ஆரிய பவனுக்கு பக்கத்தில் இருக்கும் மசாலா பால் கடையில் பால் குடிக்க வந்துவிட்டு அங்கே கண்ணில் படும் நண்பர்கள் சிலருடன் அரட்டை அடித்துவிட்டு 12 மணியை போல வீடு திரும்பி படுத்துக் கொள்வது என்பது அவர் வரையில் ஒரு வாடிக்கையான விஷயம். அப்படி கிளம்பி வந்தபோதுதான் யானை மலையை பற்றி படித்த விஷயம் ஞாபகத்திற்கும் வந்தது. அந்த மலையில் ஒரு வராகி கோயிலும் சரபேஸ்வரர் கோயிலும் இருந்ததாகவும் அதை வழிபட்டவர்களுக்கு தோல்வியே எதிலும் ஏற்பட்டது இல்லை என்றும் அந்த ஆய்வாளர் எழுதியிருந்தார். கடுங்கோன் பாண்டியன் எனும் பாண்டிய வம்சாவளியில் வந்த பாண்டிய அரசன் இரவு பொழுதுகளில் அந்த மலைக்கு சென்று வராகி முன் நெய் விளக்கு ஏற்றி விடிய விடிய தியானமும் செய்துவிட்டு திரும்புவானாம். அதனால் புதிய பலம் பெற்ற அவன் களப்பிரர்கள் கையில் இருந்த மதுரையை மீண்டும் மீட்டு திரும்ப பாண்டியர்கள் ஆட்சியை மதுரையில் உருவாக்கினானாம். கட்டுரையில் படித்த விஷயங்கள் எந்த அளவு உண்மையானவை? மீனாட்சி சுந்தரம் ராமானுஜாச்சாரியை பார்த்து கேட்க, எதுக்கு சந்தேகம், அந்த மலைக்கே ஒரு 3ஆம் பிறை ராவுல போய் பார்த்துட வேண்டியதுதானே என்று அவர் திருப்பி கேட்டார். எல்லாம் சேர்ந்து கொண்டு பால் குடிக்க வந்தவர் அப்படியே தனது மொபைலில் யானை மலைக்கு கிளம்பி விட்டார். மதுரைக்கு 10 கிலோமீட்டர் வெளியில் ஒத்த கடையை ஒட்டியிருக்கும் அந்த மலையடிவாரத்தை அடைந்த போது மணி 11.
உச்சியை எட்டி பைனாகுலர் வழியாக வானத்தை பார்க்கும் பொழுது மணி 12:30. மனதில் இனம் புரியாத உணர்ச்சிகள். மனிதனுக்குத்தான் அற்ப ஆயுள், ஆனால் மலையாகிய நான் ஆயுளின் பிடியில் இல்லாதவன். உன்னை போல எத்தனை மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் தெரியுமா என்று அந்த மலை கேட்கிற மாதிரி எல்லாம் எண்ணங்கள். இந்த மலையில், இதே மலையில், இந்த இடத்தில்தான் களப்பன் தமிழ் கூட்டத்தையே கொன்று குவித்தான். மதுரை என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே மதுரை. இந்த மண்ணில்தான் எத்தனை எத்தனை இரத்த களரிகள், வரலாற்று காயங்கள். புலவர் பெருமக்களே, நீங்கள் வாழ்ந்ததும் மடிந்ததும் உண்மையா? வானில் இன்றும் நட்சத்திர கூட்டமாக இருந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் கால பெருவெளியில் உழன்று கொண்டிருக்கும் எங்களையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை எல்லாமே என்னை போல தமிழ் படித்த சிலர் போகிற போக்கில் சொன்ன பொய்களா? இல்லை யூகங்களா? நான் பென்ஷனை வாங்கி கொண்டு டிவி பார்த்துவிட்டு படுத்து தூங்க விரும்பும் ஒரு சராசரி தமிழன் அல்ல. எனக்குள்ளே ஒரு தேடல் இருக்கிறது. அதனால்தான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு உண்மை தெரிய வேண்டும், தெரியுமா? மீனாட்சி சுந்தரம் தனக்குத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டு அதறல் பதறலோடு வானத்தையே பார்த்தபடி இருந்தபோதுதான் அந்த அதிசயம் நடக்க தொடங்கியது. பளிச்சென்று அவர் பார்க்கும்படியாக சில நட்சத்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக யானை மலை மேல் அவருக்கு சொற்ப தொலைவிலேயே விழுந்து அவர் படித்த விஷயங்கள் உண்மைதான் என்று சொல்லாமல் சொல்லி மறைந்தன. மீனாட்சி சுந்தரத்திடம் மகிழ்ச்சி அலைமோத தொடங்கியது. அடுத்த வினாடியே அவரது பார்வை அங்கு வராகி கோவில் எங்கே இருக்கிறது என்று தேடத் தொடங்கிவிட்டது. பெருமாள் மலை கரட்டின் உச்சியை பாஸ்கரனும் சக்திவேலும் ஏறி முடித்திருந்தனர். அடிவாரத்தில் காவலுக்கு இருந்த கொண்டையன் அதிக தொந்தரவு தர பிரியமில்லாதவன் போல நல்ல தூக்கத்தில் இருந்தது வசதியாக போய்விட்டது. பாஸ்கரன் டார்ச் வெளிச்சத்தில் மேலேயுள்ள குகைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான். வாவ், என்னமா இருக்கு! வெளியே இருந்து பார்த்ததுக்கே இப்படி சொல்றீங்களே சார், உள்ள போய் பார்த்தா மிரண்டே போயிடுவீங்க. என்ன சக்தி, இப்படி நைட்ல போய் கூட்டிட்டு வந்துட்டீங்களே? என்ன சார் பண்றது, நீங்க வந்திருக்கிற நேரம் இப்படி ஆயிடுச்சே. ஆமா, அந்த பணம் எங்க கிடக்கு? அது அந்த பக்கம், வாரீங்களா பார்க்கலாம்? பரவாயில்ல சக்தி, நல்ல தைரியம் தான் உங்களுக்கு. இல்லாட்டி இந்த ஊர்ல குப்பை கொட்ட முடியாது சார், பார்த்து வாங்க. வட்ட வெளிச்சம் வழியை காட்ட தாவியும் குதித்தும் பிணம் கிடக்கும் பாறை பக்கமாக இருவரும் செல்ல தொடங்கினர். சட்டென்று பாஸ்கரனுக்குள் ஒரு எண்ணம். முதலில் அந்த பேசும் சிலையை பார்த்து முடி என்றது. ஒரு நிமிஷம் சக்தி. என்ன சார்? அந்த டெட் பாடியை அப்புறமா கூட பார்த்துக்கலாம். முதல்ல என்னை அந்த பேசுற சிலை கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? போலாம் சார், வாங்க. சக்திவேல் திரும்பி அந்த குகை நோக்கி நடக்க தொடங்கினான். வானத்து நட்சத்திர புள்ளிகளும் அள்ளி கொண்டு போகும் காற்று வீச்சோடு கைகோர்த்து நடந்து கொஞ்சம் தட்டு தடுமாறி குகை வாயிலையும் எட்டிய போது மணி 1க்கு பக்கமாக ஆகிவிட்டது. பாஸ்கரன் இடமும் பரபரப்பு தீயை போல பற்றி கொண்டு விட்டது. சார், குனிஞ்சும் தவழ்ந்தும் தான் சார் உள்ள போகணும். டார்ச் லைட்டை தாங்க, முதல்ல நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு லைட் அடிக்கிறேன், அப்புறமா நீங்க பின்னாடியே வாங்க என்று சொன்னபடி டார்ச் லைட்டை வாங்கி கொண்டு உள்ளே நுழைய ஆரம்பித்தான் சக்திவேல். உள்ளே புகுந்துவிட்ட சக்திவேலை இருட்டு கண்ணை கசக்க விட்டது. டார்ச் லைட்டின் ஒளி பாஸ்கரன் வருவதற்கு வழிகாட்டி கொண்டிருந்தது. பாஸ்கரனும் மெல்ல பள்ளி போல படுத்து உள்ளே நுழைந்தான். பின் நிமிர்ந்து நின்றான். வவ்வால்கள் உள்ளே அடைபட்டிருப்பதை ஒருவித கசட்டு வாசம் காட்டி கொடுத்தது. மூக்கில் நிரடி, வயிற்றில் குமட்டல் உருவானது. என்ன சக்தி, நிறைய வவ்வால்கள் இருக்குதா உள்ள? கேள்வி மிக துல்லியமாக எதிரொலித்தது. நிசப்தத்துக்குள் விழும் சத்தம் என்பது தரைமேல் விழும் பந்தை போல் என்று ஏதோ ஒரு கதையில் எழுதியது அந்த சமயத்தில் ஞாபகத்துக்கு வந்தது. வவ்வால் மட்டுமா சார், எது வேணா இருக்கும், பார்த்து வாங்க. பகலா இருந்தா பளிச்சுன்னு பார்க்கலாம், ராத்திரியில இருட்டு வேற மிரட்டுதே என்று சொன்ன சக்திவேல் டார்ச் லைட்டை சுழல விட்டான். குகையின் உள்பாகம் கரளை கரளையாக கண்ணில் பட்டது. ஆங்காங்கே வவ்வால்களின் சிரசாசன தோற்றம் வேறு. பாஸ்கரனுக்கு கொஞ்சம் பிரமிப்பாகத்தான் இருந்தது. எங்கே அந்த டார்ச் லைட்டை என்கிட்ட கொடுங்க பார்க்கலாம் கேட்டு வாங்கி கொண்டான். ஒரு சுழற்று சுழற்றினான். வட்டம் கட்டி கொண்டு வெளிச்ச சக்கரம் உருண்டதில் அந்த தலையில்லாத காளி சிலை பளிச்சிட்டது. சார் சார் சார், நிறுத்துங்க. அதுதான் சார் அந்த தலையில்லாத காளி சிலை. டார்ச்சை அப்படியே கீழே இறக்குங்க, தலை கீழே இருக்கும் பாருங்க. சக்திவேல் பாஸ்கரனுக்கு எடுத்து கொடுக்க டார்ச் லைட்டின் வட்ட ஒளி சக்கரம் கீழே இறங்கியது. என் கூட அந்த தலைதான் சார் பேசிச்சு.
எங்க சக்தி? எதையும் காணோமே. இருக்கும் சார், நல்லா பாருங்க. எங்க? தரை முழுக்க வெளிச்சம் உருண்டும். அந்த தலையை நான் பார்க்க முடியலையே. இருந்துச்சே சார். சக்திவேல் குரல் பதறியது. பதறிக்கொண்டு டார்ச் லைட்டை தான் வாங்கி ஒரு முறை தேடினான். கல் யாளிகளும் தொட்டிகளும் காளியின் வாகனமான சிம்மமும் தான் தட்டுப்பட்டது. அந்த தலை மட்டும் எங்கே போயிற்றென்றே தெரியவில்லை. என்ன சார் அதிசயம்? ஒரு அதிசயமும் இல்ல. நீங்க கனவு கண்டிருப்பீங்க. இல்ல சார், பார்த்தேன் சார். அது பேசினது நிஜம் சார். சரி சரி, எக்ஸைட் ஆகாதீங்க. ஆமா, ஏதோ என் பேர், உங்க பேர், அப்புறம் அருள்மொழிங்கிற பேர்லாம் கல்வெட்டுல இருக்குன்னு சொன்னீங்களே, அது எங்க? வாங்க காட்டுறேன். இருளில் பாஸ்கரனின் கையை இழுத்து பிடித்தவன் அந்த குகையின் பக்கவாட்டு சுவர் பக்கம் திரும்பினான். சுவரில் வெளிச்சம் பட்ட நொடியில் கல்வெட்டு எழுத்துக்கள் கண்ணில் பட தொடங்கின. அவ்வளவும் பாலி மொழி எழுத்துக்கள். ஜிலேபி ஜிலேபியாக சுழித்துக் கொண்டும் சங்கிலி கன்னிகளை போலவும் பட்டது. இதெல்லாம் பாலி பிரம்மதேய லிபிகள். அப்படின்னா நம்ம தமிழ் மொழி மாதிரி இதுவும் ஒரு பாஷை தான். பெரும்பாலான பௌத்தர்களும் சமணர்களும் இதைத்தானே பேசினாங்க. தமிழ்நாட்டிலையா சார்? தமிழ்நாடுங்கிறது நம்ம அண்ணா வச்ச பேரு. வரலாற்றுல இதுக்கு தட்சிண பூமின்னு தான் பேரு. சொல்லிக்கொண்டே எழுத்துக்கள் மேல் ஒளிப்பந்தை உருட்டிய போது கொஞ்சம் தமிழ் எழுத்துக்களும் கண்ணில் பட்டது. சார், அங்கதான் சார், அங்கதான். பாஸ்கரனின் இமை இரண்டும் அதிகபட்சம் விரிந்து கொள்ள அந்த எழுத்துக்களை வாசிக்க ஆரம்பித்தான். சார்பிலவ சமண வாச இதில் ஊர்மிளை மகள் நாதினியின் துறவு சால் காலமதில் மாமதுரை அடிகள் மாணாக்கர் பாஸ்கரனும் சக்திவேலும் சார்ந்துடன் அருள்மொழியும் மேவியிங்கு நோன்பிருக்க ஜீவிதமும் பிறவி கொள்ளா கொண்டலும் கொண்டாருள் ஒருங்கிணைவும் அவர்பாலாய் அடங்கியவை அணிசேரும் தச்ச நச்சன் நவமர் நிலை கண்டுணர்ந்த சேதி இதும் காலமதாம் காலமதாம் காலமதாமே. சற்றே சிரமப்பட்டாலும் அதை படித்து முடித்த பாஸ்கரனிடம் ஆச்சரியத்தோடு மௌனமும் வந்து அப்பிக்கொண்டது. சார், கத்தரித்தது சக்திவேலின் குரல். என்ன சக்தி, பாத்தீங்களா? பார்த்தேன். ஆச்சரியமா இல்லையா? யோசிக்கணும் சக்திவேல். இந்த பாட்டு என்ன சார் சொல்லுது? ஒரு காலத்துல இங்க சமண துறவிங்க தங்கி நோன்பு இருந்திருக்காங்க. அதுல சிலர் வான சாஸ்திரம் படிச்சிருக்கணும். அவங்க கணிப்புப்படி நாதினிங்கிற பொண்ணோட பாஸ்கரன், சக்திவேல், அருள்மொழிங்கிற 3 பேர் துறவியாகி இருக்காங்க. அப்படி துறவி ஆனவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாதுங்கிறது நம்பிக்கை. ஆனாலும் திரும்ப பிறந்து இவங்க ஒன்னா சேருவாங்க. அப்படி சேரும்போது அடங்கியவை அணி சேரும்னு சொல்லுது. எது அடங்கி இருக்கு, அது அணி சேரும்னா என்னன்னு நிறைய யோசிக்கணும் சக்தி. இதை யாரு சார் செதுக்கினது? எதுக்கு செதுக்கி இருக்காங்க? தச்ச நச்சன்கிறவர் இத சொல்லி இருக்கார். சரி, இங்க இவ்வளவுதானா? இன்னும் பார்க்க வேண்டியது ஏதாவது இருக்கா? இவ்வளவுதான் சார். வெளியே நிறைய குகைங்க இருக்கு. ஆனா அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது சரி, இங்க உங்க ஊர்க்காரங்க யாரும் வந்து போறது இல்லையா? அது சரி, இங்க உங்க ஊர்க்காரங்க யாரும் வந்து போறது இல்லையா? இல்ல சார், இந்த மலைக்கு வந்தாலே தற்கொலை செஞ்சுக்கிற எண்ணம் வரும்னு சொல்லும்போது யார் சார் வருவாங்க? சரி, இந்த இருட்டுல நின்னு பேசினது போதும். வெளியே போவோமா? போலாம் சார். இந்த தலைதான் எங்க போச்சுன்னு தெரியல. ஒருவேளை ரெக்க முளைச்சு பறந்து போயிடுச்சோ? கேலி பண்ணாதீங்க சார். நான் பார்த்ததும் பேசினதும் சத்தியம் சார். சரி, நடங்க, பார்த்து நடங்க. எதிரொலிகளுக்கு நடுவே பேசியபடி திரும்பவும் அந்த துவாரம் வழியாக வெளியே வந்தார்கள். மலை குளுமை காத்திருந்து கவ்வியது. நிச்சயம் பகல் பொழுதுல கேமராவோட வந்து பார்க்கணும் சக்தி. இப்போதைக்கு வர முடியாது சார். சக்திவேலின் நம்பிக்கையை கேட்டு சிரித்தான். ஆமா, யாரும் வராத இந்த இடத்துக்கு நீங்க மட்டும் எப்படி வந்து இதையெல்லாம் பார்த்தீங்க? எங்க ஆடுல ஒண்ணு தெரியாம இந்த கரட்டுல ஏறிடுச்சு சார். நானும் ஏதோ நினைப்புல ஏறி வந்து தேடினேன். அப்படியே இந்த குகைகள் இருந்ததை பார்த்து எட்டியும் பார்த்தேன். ஆரம்பத்துல பயமா தான் இருந்துச்சு. சிலை பேசினதை கேட்ட உடனே ரொம்பவும் பயமாயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டேன். சரி, நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகல? சார், அட என்ன நீங்க தானே இங்க வந்தா அந்த நினைப்பு வரும்னு சொன்னீங்க. ஊரோட நம்பிக்கை சார் அது. ஆனா எனக்கு வாழணுங்கிற ஆசைதான் அதிகமா இருக்கு. இந்த மலையில ஏதோ ஒரு புதையல் இருக்கு சார். இதுல எனக்கு சந்தேகம் இல்லை. அங்கு தொட்டு இங்கு தொட்டு புதையல் என்று வந்து அவன் நிற்கவும் பாஸ்கரனுக்கு பகீர் என்றது. புதையலா? ஆமா சார், குச்சி ஜோசியக்காரி சொல்லி இருக்காளே. என்னன்னு? வேணாம் சார், அதையெல்லாம் சொன்னா
உங்களுக்கு இன்னும் சிரிப்பு தான் வரும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அப்ப இங்க ஏதோ இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லாமலா சார்? இந்த கல்வெட்டுப்படி பார்த்தா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஆமா, இந்த அருள்மொழிங்கிறது யாரா இருக்கும் சார்? அந்த கரட்டின் மேல் இருளில் இருவரும் பேசும் பேச்சில் அருள்மொழியை பிடித்து சக்திவேல் இழுக்கவும் பாஸ்கரனுக்கு இதமாக இருந்தது. சில வினாடி அவள் நினைப்பில் மௌனித்தான். எனக்கு என்னவோ அவங்களும் வந்து சேர்ந்துடுவாங்கன்னு தான் தோணுது சார். அப்படியா? ஆமா சார், நீங்க வேணா பாருங்க, அது நடக்கத்தான் போகுது. நீங்க கூட ஒரு கதையில எழுதி இருந்தீங்களே, மனசார ஒருத்தர் ஒன்ன நினைக்கும் போது அது ஒரு அலையா மாறி உரியவங்களை போய் சேர்ந்து இழுத்துக்கிட்டு வரும்னு. டெலிபதி சயின்ஸ் பத்தி சொல்றீங்களா சக்தி? அது டெலிபதி சயின்ஸா? மாயமெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இந்த உலகத்துல எதுவுமே மாயம் இல்ல சக்தி. எல்லாத்துக்கும் பின்னால ஒரு விஞ்ஞானம் இருக்கு. சரி, மணி என்ன ஆகுதுன்னு பாப்போமா? பார்த்தான். 1:30 ஆகி இருந்தது. நேரமாச்சு, கிளம்புவோமா? சார், அந்த டெட் பாடி பார்க்கணுமா? அதை ஏன் சார், பயமா இருக்கா? இல்ல சக்திவேல், அது கொலையா இருந்தா நாளைக்கு இங்க நாய் வரலாம். அப்படி வந்த நாய் நாம எட்டி பார்த்ததாலேயே நம்மளை தேடிக்கிட்டும் வரலாம் இல்லையா? அடியாத்தி, அப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல. சரி சரி, எதுக்கு வம்பு, கிளம்புங்க, நேரா ஸ்டேஷனுக்கு போவோம். சக்திவேல் சுதாரித்து கொண்டு கீழே இறங்க ஆரம்பித்தான். சார், இந்த பக்கமா பார்த்து வாங்க. பார்த்து, அந்த பக்கத்துல கொண்டையன் காவலுக்கு இருப்பான். டார்ச் லைட்டை அணைத்து விட்டு ஒருவித அனுமானத்தோடு நடந்து சரிவுகளில் இறங்கி நடக்க தொடங்குகையில் ஒரு இடத்தில் யார் வயிற்றிலோ மிதிப்பது போல தோன்றியது. சட்டென்று கை டார்ச் ஒளியை அங்கே பாய்ச்சிய போது ஒரு நொடி உதறல் எடுத்தது. அங்கே தலை சிதறிய நிலையில் இரத்த சகதிக்கு நடுவில் வெறித்த பார்வையுடன் கிடந்தது வராகனின் சடலம். வராகனின் சடலத்தை பார்த்த அடுத்த நொடி சார் பொணம் என்கிற கத்தலோடு எகிரி குதித்தான் சக்திவேல். எங்க சக்திவேல்? அதோ கீழே பாருங்க. ஐயோ வராகன்! சொல்லிக்கொண்டே டார்ச் வெளிச்சத்தை திரும்ப உருட்டினான். வராகனும் சடலமாக பழிச்சிட்டான். பாஸ்கரனுக்குள் எலும்பில் ஊசி ஏறின மாதிரி ஒரு வலி. சக்தி, ஒரு 9 மணி வாக்குல நம்ம பார்த்த நண்பர் தானே? ஆமா சார். என்ன பார்த்தா தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரியா தெரியுதுன்னு கூட கேட்டானே சார். பாவி பையன் இப்படி பண்ணிட்டானே. சக்திவேல் குரல் நடுங்கியது. ஏய், யாரப்பே அங்க? கரட்டின் சரிவில் அடிவாரத்தில் இருந்து ஒரு குரல் வேறு குறுக்கில் புகுந்தது. சார், கொண்டையன் தான் கத்தறான். பாவி பையன் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க சார், போயிடலாம். நம்மளை பார்த்தா ஆபத்து சார். சக்திவேல் பாஸ்கரனின் கைகளை இறுக பற்றி கொண்டு அங்கிருந்து அசுர பாய்ச்சல் எடுக்க தொடங்கினான். சக்தி, நில்லுங்க, என்ன இப்போ கேட்டா சொல்லுவோம் என்று பாஸ்கரும் சொல்லிக்கொண்டே பின்னால் ஓடினான். சரிதான் சார், பனை மரத்தடியில நின்று பாலையே குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. வாங்க சார். ஓடும் போதே ஒரு ஒழுங்கான பதிலையும் சொல்ல தெரிந்திருந்தது அவனுக்கு. ஏய், யாரது? நில்லு நில்லு! கொண்டையன் குரலும் நெடுந்தூரம் வரை காதில் கேட்டது. ரயில்வே ஸ்டேஷன். ஓய்வறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த இருவரின் மார்பிலும் மூச்சு காற்றின் சடுகுடு. ஒரு 5 நிமிடத்துக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் எதையும் பேசிக்கொள்ளவில்லை, பேச முடியவில்லை. அப்பாடா, இளைப்பாரி முடிந்தவனாக மெல்ல ஆரம்பித்தான் சக்திவேல். என்ன சக்திவேல், ஒரு திருடன் மாதிரி இப்படி ஓட வச்சிட்டீங்களே. என்ன சார் பண்ணட்டும்? வராகன் செத்து கிடப்பான்னு கண்டோமா, இல்ல கொண்டையன் தான் முழிச்சுக்கிட்டு இருப்பான்னு கண்டோமா? உண்மையில எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது எப்படி சாத்தியம்ங்கிறது புரியலையே. என்ன சார், நீங்க எவ்வளவு கதை எழுதி இருக்கீங்க, கூட்டி கழிச்சா புரிஞ்சிட்டு போகுது. எதை கூட்ட, எதை கழிக்க? வராகன் தற்கொலை தான் சார் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில ஊர் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு பாருங்க. இல்ல சக்தி, அவருக்கு வாழ்க்கை மேல நிறைய நம்பிக்கையும் வாழணுங்கிற ஆசையும் நிறைய இருந்துச்சு. அவர் தற்கொலை செய்துகிட்டு இருக்க வாய்ப்பே இல்ல சக்தி. அப்ப யாராவது கொலை செஞ்சிருக்கணுமா சார்? நிச்சயமா. அப்படின்னா நாமளும் தான் காட்டுல இருந்தோம். யாராவது வந்திருந்தா கண்ணுல பட்டிருப்பாங்களே. அங்கதான் எனக்கும் இடிக்குது. இருந்தாலும் கொலை செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே சக்தி. ஓ, அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான் சக்தி. விடியட்டும், போலீஸ் வரட்டும், என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஆமா, இதுக்கு முந்தி இந்த மாதிரி ஆகியிருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல சார், இப்பதான் சார். அப்படியா? பாஸ்கரன் கேட்ட விதத்தில் யாவில் மட்டும் விசேஷ அழுத்தம். எல்லாமே பெரிய புதிரா இருக்கு சார். என் கூட பேசின அந்த சிலையோட தலைய வேற காணோம்.
பாஸ்கரன் அந்த இறுக்கத்திலும் அதற்காக சிரித்தான். சக்திவேல் அதை பார்க்கும் முன் சிரிப்பை குறைத்து கொண்டு, ஆமா, அதுலயும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு என்றான். சார், நீங்க இருப்பீங்கல்ல? இல்ல சக்திவேல், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு நாள் ப்ரோக்ராம்ல தான் இங்க வந்தேன். ஐயோ சார், அப்ப நீங்க நாளைக்கு போயிடுவீங்களா? போயே ஆகணும் சக்தி. அதனால என்ன, தேவையை பொறுத்து நான் இங்க மறுபடியும் வருவேன் போவேன். பாஸ்கரன் சொல்ல சொல்ல காற்று போன பலூனை போல ஆனது சக்திவேலின் முகம். சரி, நீங்க கிளம்புங்க. விடியும் போது நீங்க இல்லைன்னா உங்க வீட்டுல தேடுவாங்கல்ல. கட்டாயமா சார்? கிளம்புங்க கிளம்புங்க. சார், நாளைக்கு என்ன பார்த்த பிறகுதான் நீங்க போகணும். வந்தேன், பார்த்தேன், போனேன்னு இருக்கக்கூடாது சார். இங்க நீங்களும் நானும் சேர்ந்து ஆராய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. கண்டுபிடிக்க வேண்டியதும் நிறைய இருக்கு சார். சக்தி சொல்லிக்கொண்டே வாசல் கதவை தாண்டினான். பிளாட்பாரம் ஆள் அரவமற்று நிசப்தத்தில் ஒரு திரைச்சீலை ஓவியம் போல தெரிய, அதில் அவன் நடந்து மறைவது மட்டும் ஒரு திரைப்பட காட்சி போல தெரிந்து பின்பு மறைந்தும் போனது. பாஸ்கரன் அதை பார்த்தபடியே கதவை தாளிட்டான். பயண களைப்பு, கண் விழிப்பு எல்லாம் சேர்ந்து கொட்டாவியை கிளப்பியது. கட்டிலில் வந்து விழுந்தான். படுக்க காலை நீட்டிய போது கட்டில் மேல் ஒரு காகித பந்து. கூர்மையான பார்வையோடு அதை எடுத்து விரித்தான். எழுத்தாளரே, எனக்கு உதவுவீர்களா? விரித்த காகிதத்தில் சற்றே கிறுக்கலான எழுத்துக்கள். மெலிதான அதிர்ச்சி அவனுக்குள் பரவ ஆரம்பித்தது. பக்கத்தில் அவனது ஹோல்டால் பேக் திறந்திருக்க, அதிலிருந்த அவனது பேனா எழுதுவதற்காக திறந்த நிலையில் திரும்ப மூடாமல் பக்கத்தில் கிடந்தது. அதிகமாகவே அதிர்ந்தான் பாஸ்கரன். டொக் டொக் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் அருள்மொழி. வெளியில் மப்ளரை சுற்றி கொண்டு புரொஃபசர் மீனாட்சி சுந்தரம். வெறுப்போடு அவரை முறைத்தாள் அருள்மொழி. உள்ளே நுழைந்த மீனாட்சி சுந்தரம் கொட்டாவியோடு கதவை சாத்த தொடங்கினார். சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றார் பலமில்லாத குரலில். எங்க ஒளிஞ்சு போனீங்க? அருள்மொழி சீர ஆரம்பித்தாள். இதோ பாரு, சத்தம் போடாத. விடிய காலைங்கிறது ஒரு அற்புதமான வேலை. அப்ப கோபப்பட்டா உடம்புக்கு அது ரொம்பவும் கெடுதல். மண்ணாங்கட்டி, இப்படி திருடன் மாதிரி எங்கப்பா போயிட்டு வர்றீங்க? மெல்ல மெல்ல பேசு. ஒரு ரிசர்ச்சுக்காக யானைமலை வரை போயிட்டு வந்தேன். யானைமலை? என்ன சொல்றீங்க? அங்க எதுக்கு போனீங்க? கத்தாதம்மா, போய் படு. விடியட்டும், விளக்கமா சொல்றேன். இல்ல, இப்பவே சொல்லுங்க. நான் இங்க தனியா இருக்கிறத பத்தி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சமும் பயமோ கவலையோ இல்லையாப்பா? அம்மாடி, வெரி சாரிடா. பால் குடிக்க போனப்பதான் இன்னைக்கு 3ஆம் பிறைங்கிறதே தெரிய வந்துச்சு. அதனாலதான். அதுக்கும் வெளியே போனதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? நிறைய இருக்குடா. நான் இப்ப பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். தொணன்னு பேசி என்னை மூட் அவுட் பண்ணாத பிளீஸ். அவள் தொடர்ந்து அவரை முறைத்தாள். அவரோ விறுவிறுவென்று பெட்ரூமுக்குள் நுழைந்து கொண்டு கதவையும் தாளிட்டு கொண்டார். அருள்மொழியிடம் எரிச்சல் கொப்பளித்தது. அம்மா, பால் என்கிற குரல். கடிகாரத்தை பார்த்தாள். 5ஐ தாண்டி விட்டிருந்தது. சமையல் கட்டுக்குள் சென்று பால் பாத்திரத்தை கையில் எடுத்தான். அவனாக வந்து அழைக்கும் முன் கதவை திறந்து கொண்டு வாசலில் போய் நின்றான். தெரு விளக்குகள் வெளிச்சத்தை துப்பிக் கொண்டிருந்தது. அந்த விளக்கு ஒன்றின் கீழ் பைக்கில் மேல் ஒருவன் அமர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் யாருடனோ செல்போனில் பேசிக் கொண்டிருந்தான். ஆச்சரியமாக இருந்தது அருள்மொழிக்கு. முதுகை காட்டியபடி அவள் வந்து நிற்பது தெரியாமல் அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேசுவது கூட அந்த அமைதியில் நன்றாகவே கேட்டது. இப்பதான் புரொஃபசர் வந்தார். ஆமா, இப்பதான், ஜஸ்ட் நவ். அவன் பேச்சு அருள்மொழிக்குள் நெளிசல் எடுக்க தொடங்கியது. பால்காரன் கூட அவன் பேசுவதை கேட்டபடியே அருள்மொழியை சமீபித்தான். என்னமா, இன்னைக்கு நான் வர்றதுக்கு முந்தையே வந்து நிக்கிறார்? அவன் குரல் அந்த பைக் மனிதனை திரும்பி பார்க்க வைத்தது. அருள்மொழியின் பார்வையும் அவன் மேலேயே இருந்தது. அவன் இனி நிற்பது சரியில்லை என்பது போல கிக்கரை உதைத்தான். வீதியில் ஓடி மறைந்தான். என்னமா பாக்குறீங்க? இவனை நான் அடிக்கடி பாப்பேன். யாருன்னு தெரியல. இந்த செல்போன் வந்தாலும் வந்துச்சு. நேரம் இல்ல காலம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பால்காரன் சலித்து கொண்டு அவளை தன் பக்கம் திருப்பினான். பாலை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் அருள்மொழி. மீனாட்சி சுந்தரம் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தாள். அவர் தீவிரமாக எதையோ எழுதி கொண்டிருந்தாள். அருள்மொழிக்குள் பயமும் குழப்பமும் கொடிபிடிக்க ஆரம்பித்தது. சமணப்பட்டியில் ஏகத்துக்கும் பரபரப்பு. கரட்டு அடிவாரத்தில் வராகனின் மனைவியும் உறவினர்களும் கட்டுப்படுத்த முடியாதபடி அழுது கொண்டிருக்க
போலீஸ் நுழைந்திருந்தது. கோனார் தாத்தா இன்ஸ்பெக்டர் ரத்தினத்திடம் சொல்லி கொண்டிருந்தார். சொன்னா யார் கேக்குறாங்க, சிவனேன்னு இருக்கிற ஊரு. பல வருஷத்துக்கு பிறகு இப்படி தப்பு பண்ணி செத்து வச்சு ஊரோட நிம்மதியையே கெடுக்க பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் ரத்தினமும் அதை கேட்டுவிட்டு தாடையை சொரிந்து கொண்டார். சார், பார்த்து பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம போங்க சார். போகையில சாத்தன் கோயில்ல போய் ஆளுக்கு ஒரு விடலக்கா போட்டுட்டு அப்படியே உப்பையும் அள்ளி போட்டுட்டு போங்க. இல்லாட்டி உங்களுக்கும் தற்கொலை பண்ணிக்கிற நினப்பு வந்துட போகுது. ஏன் அப்படி? ரத்தினம் முகத்தை ஒரு மாதிரி வைத்து கொண்டு கேட்டார். என்னன்னு சொல்ல, ஒரு காலத்துல நூத்துக்கணக்கான சமண சாமியாருங்க இங்க இருந்திருக்காங்க. எல்லாரையும் அப்ப இருந்த ஒரு ராசா தூக்குல போட்டுட்டானா. அப்ப இருந்தே இந்த சிக்கல் தான். அவங்கள தூக்குல போட்ட ராசா மலையில ஒரு காளி கோயில கட்டி கும்பிட ஆசைப்பட்டிருக்கான். ஆனா மலையில ஏறின ராசாவும் அவங்க ஆட்களும் புத்தி பேதலிச்ச மாதிரி மேல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம். எல்லாத்துக்கும் காரணம் அங்க தூக்குல போட்ட சமண சன்னியாசிங்களோட ஆவிதானும் அதுதான் மலை ஏறுறவங்க மனசுல பூந்து தற்கொலை செஞ்சுக்க வைக்குதுன்னும் பின்னால தெரிய வந்துச்சான். இருந்தும் ஒரு மந்திரவாதி நான் போய் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லி மேல போய் ஒரு காளி சிலைய வச்சு பூசை பண்ணினானாம். ஒரு கட்டத்துல அவனும் சன்னியாசிங்களோட தொல்லை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டானாம். அதுக்கு பிறகு யாரும் அந்த கரட்டு பக்கம் போறதே இல்லை. போனா இப்படித்தான். கோனார் தாத்தா தனக்கு தெரிந்த ஒரு கதையை சொல்லிவிட்டு ரத்தினத்தை பார்த்தார். பதிலுக்கு ரத்தினம் சிரித்தபடி தாத்தாவை பார்த்தார். நம்பாம சிரிக்கிறீங்களா ஐயா? பின்ன சொல்ற கதைய கொஞ்சம் பொருந்த சொல்லணும் பெரியவரே. சமண சன்னியாசிங்க எறும்புக்கு கூட துரோகம் செய்ய மாட்டாங்க. அவங்க ஆவி இப்படியெல்லாம் பண்றதுங்கிறத நம்பவே முடியல. அதோட இந்த ஆவி சமாச்சாரம் எல்லாம் பயங்கர கம்பக் வேலைங்கிறது என் கருத்து. சரி, உங்க கருத்துப்படியே கூட இருக்கிறதா வச்சுப்போம். நேத்து கரட்டுக்கு பல பேர் போய் பார்த்திருக்காங்க. ஆனா செத்திருக்கிறது ஒருத்தர் தான். மற்றவங்களுக்கு ஏன் தற்கொலை நினைப்பு வரல? ரத்தினம் மடக்கினார். ஆனால் கோனார் தாத்தா அசரவில்லை. சாங்கியம்னு ஒண்ணு இருக்கு சாரே. எங்களையெல்லாம் காப்பாத்த சாத்தன்னு ஒரு சாமியும் இருக்கு. செத்துட்ட வராகன் அந்த சாங்கியத்தை பேருக்கு பண்ணி இருப்பான். அதுதான் செத்து வச்சிருக்கான். பெரிய கோட்டை வாசல் கதவை இழுத்து மூடினாலும் சின்னதா உள்ள போக ஒரு திட்டி கதவு இருக்கும் தெரியுங்களா? அப்படித்தான் எங்க சாத்தன் சாமி எங்களை காப்பாத்துற சமாச்சாரமும். ஏதோ எனக்கு தெரிஞ்சத சொன்னேன். சாத்தன் சாமியோட கருணை இல்லாட்டி மேல போறவன் மீளவே முடியாது. இது என்னோட அனுபவம். அப்படியா? கேட்டுவிட்டு துணிச்சலாக கரட்டின் மேல் ஏற ஆரம்பித்தார் ரத்தினம். ரத்தினம் மலை ஏற முற்பட்ட அந்த வினாடிகளில் பாஸ்கரன் அங்கு பிரவேசிக்க தொடங்கி இருந்தான். கூடி நிற்பவர்களில் பலர் அவனை பார்த்தார்கள். கோனார் தாத்தாவும் பார்த்தார். ரத்தினமோ கரட்டின் பாறைகளில் தாவி குதித்து ஏற தொடங்கி இருந்தார். சில எட்டுகள் போட்டுவிட்டு திரும்பி தன் சக போலீஸ்காரர்களை பார்த்தார். அவர்கள் அவர் திரும்பி பார்க்கவும் அவரை தொடர தயாரான மாதிரி கால் எடுத்தனர். கோனார் தாத்தா கத்தினார். ஐயா, வேணாங்க. சாங்கியம் பண்ணிக்கிறதா இருந்தா போங்க, இல்லாட்டி வேண்டாம். கோனாரின் குரலுக்கு துளியும் மதிப்பில்லை. இன்ஸ்பெக்டர் ரத்தினம் கிட்டத்தட்ட பாதி கரட்டை எட்டி விட்டிருந்தார். பாஸ்கரன் கூட்டத்தில் சக்திவேலை தேடினான். ஆனால் அவன் கண்ணில் படவே இல்லை. மகேஸ்வரி மட்டும் சில பெண்களோடு ஒரு மூலையில் நின்று கொண்டு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். அப்படியே பாஸ்கரனையும் ஒரு பார்வை பார்த்தாள். கூட்டத்தினர் கவளி போல பச் பச் என்று செருமினார்கள். கோனார் தாத்தா புலம்ப தொடங்கி விட்டார். ஏலை, இனிமேட்டும் சிக்கல் தாண்டா. இராணுவத்துக்காரன் ஒருத்தன் இப்படித்தான் 40 வருஷம் முந்தி சொல்ல சொல்ல கேட்காம கரட்டு மேல ஏறி போனான். அப்பால இராணுவ கேம்ப்ல இருக்கிற வேப்ப மரத்துல தூக்குல தொங்குனான். இந்த ஆள் திரும்ப வந்து எங்க தொங்க போறானோ? கோனார் தாத்தாவின் புலம்பலுக்கு பக்கத்தில் இருந்து வக்காலத்து வேறு. தாத்தா, நீங்க எதுக்கு கத்துறீங்க? தலை எழுத்தை எழுதுனது அவன். அதை நீங்களும் நானும் மாத்தவா முடியும்? பாஸ்கரனுக்கு மேலேறும் இன்ஸ்பெக்டரின் தீர்க்கம் மிகவும் பிடித்திருந்தது. அதே சமயம் தாத்தா புலம்புவதில் செயற்கையாக ஏதோ இருப்பது போல தோன்றியது. மெல்ல நடந்து அவரை சமீபித்து நிற்க தொடங்கினான். தாத்தா கண்ணுக்கு கைக்கூரையை கொடுத்து இன்ஸ்பெக்டர் போவதை பார்த்தபடியே இருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ. கவனத்தை தன் பக்கம் திருப்பினான் பாஸ்கரன். யாரு தம்பி நீ? ஊருக்கு புதுசா? யார் வீட்டுக்கு வந்திருக்க? நான் ஒரு எழுத்தாளன். இந்த கரட்டை பத்தி கேள்விப்பட்டுதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க தான் இந்த ஊரோட சீனியர் பர்சனா?
என்னது? மன்னிக்கணும், நீங்க தான் இந்த ஊரோட மூத்த குடிமகனான்னு கேட்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த கரட்டு விஷயம் ஒரு பெரிய மர்மமா இருக்குதே. எப்படின்னா என்னத்த சொல்ல? நான் இங்க அந்த போலீஸ்காரன் சாவ போறானேன்னு நினைச்சு மருகிட்டு இருக்கேன். நீ கதை கேட்கறியா தம்பி? தாத்தா கொஞ்சம் சடைத்து கொண்டவராக திரும்ப கரட்டு உச்சியை பார்க்க தொடங்கினார். முகத்தில் நிஜமாலுமே பதட்டத்தின் அலைகள். அப்ப அவர் கட்டாயம் செத்துடுவாருங்கிறது உங்க அபிப்பிராயமா தாத்தா? எங்க சாத்தன் கிட்ட வந்து அவர் சாங்கியம் பண்ணிக்கலன்னு வையி, அவர் சாவறது நிச்சயம், எழுதி வச்சிக்க. அப்போது பாஸ்கரனின் கையில் யாரோ எதையோ கொண்டு உரசுவது போல இருந்தது. திரும்பி பார்த்தபோது மகேஸ்வரி அரை சிரிப்போடு அவனை பார்த்தாள். பாஸ்கரனின் பார்வையே என்ன என்று கேட்டது. சக்தி உங்களை ஸ்டேஷன்ல உச்சி வேளையில சந்திக்கிறேன்னு சொல்ல சொன்னிச்சு. அது சரி, இங்கே இந்த கூத்தையெல்லாம் பார்க்க வரலையா? எங்க மாமா வெளியே விட்டாதானே, போட்டு அமுக்கி புட்டாங்கல்ல. பாஸ்கரன் அவள் பதிலை, அதில் தொனித்த உணர்ச்சியை அந்த நிலையிலும் ரசித்தான். அப்படியே மேலே பார்வையை விட்டான். இன்ஸ்பெக்டர் ரத்தினம் உச்சியை எட்டி இருந்தார். மேலே தெரிந்த அந்த பாறை சமதளம் நெற்றியை புடைக்க விட்டிருந்தது. கூடவே 2 கான்ஸ்டபிள்கள் பெருமூச்சோடு அவரை பார்க்க, என்னையா இது, இந்த கரட்டு மேல இப்படி ஒரு பிளைன் கிரவுண்டு? ஆமா சார், அங்க பாருங்க சார், எத்தினி குகைங்க. அடேங்கப்பா, ஒரு காலத்துல இங்க ஒரு கூட்டமே இருந்திருக்காங்க போல இருக்கே. ஆமா சார், தண்ணி குடிக்க வசதிக்கு தோதா அங்க பாருங்க ஒரு பாறை தொட்டி. பெய்யற மழை பூரா ஒழுகி ஓடி அங்க தேங்குற மாதிரி என்ன ஒரு செட்டப்பு பாருங்க. கிட்டே நெருங்கி அந்த பாறை தொட்டியை பார்க்கவும் பாசம் பிடித்த தண்ணீரில் உச்சிக்கு வரப்போகிற சூரியன் பளிச்சென்று தெரிந்தான். ஜலைங்கென்று ஒரு சப்பை தவளை ஊடே நீந்தி பாசங்களின் உள்ளே புகுந்து மறைந்தும் போனது. ரத்தினத்தின் பார்வை நாலாபுரமும் சுழன்றது. கழுகு போல கண்கள் இடுங்கின பார்வை. ஒவ்வொரு குகையும் ஒரு சமணவாடி வகுப்பறை என்பதை உணராதபடி பார்த்து கொண்டே வந்தவர் தரை மேலெல்லாம் பார்வையை விட்டார். எங்காவது ஏதாவது தடயங்கள் அகப்படுகிறதா என்கிற துளாவல் நிரம்பிய பார்வை அது. பார்வை அந்த துவார குகையிடம் முற்று பெற்றது. அருகே சென்று உள்ளே தலையை நுழைத்து பார்க்கவும் பிரமிப்பு தட்டியது. ஊர்ந்து உள்ளே புகுந்து மிரள மிரள பார்த்தார். முண்டக காளியின் தலை எங்கே போயிற்று தேடினார். கீழே ஒரு ஓரமாக உருண்டு விழுந்து கிடக்கும் ஒரு செம்பை போல அது இருந்தது. உள் பாகத்து சுவரை எல்லாமும் பார்த்தார். பின்தொடர்ந்து உள்ளே நுழைந்தனர் கான்ஸ்டபிள்கள். என்ன எழுதி இருக்குதுன்னே தெரியலையே சார். அதுதான் நானும் பார்க்கேன். எப்படி நம்ம ஆர்கியாலஜில இந்த கோயிலை கண்டுபிடிக்காம விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நல்லா படி கட்டி மேல ஒரு உழவர் சந்தையையே நடத்தலாம். எதிரொலிகள் முட்டி மோதி கொள்ள, போலீஸ்காரர்கள் பேசிக்கொள்ள, எங்கும் பார்வை ஊடுருவி எதையெதையோ தேடியது. சாதாரணமா இந்த மாதிரி இடங்கள்ல கேப்மாரி பசங்க உட்கார்ந்துகிட்டு சீட்டு ஆடுவானுங்க. இல்லாட்டி மாமா பசங்க யாரையாச்சும் தள்ளிக்கிட்டு வந்து தொழில் நடத்துவாங்க. ஆனா இங்க என்னன்னா ஈ காக்கா கூட இல்லையே. ஊருக்குள்ள என்னடான்னா ஒரு கிழவன் ஒரேடியா மிரட்டுறான். அவன் கிடக்கான் சார். நாம ஆர்கியாலஜிக்கு போவோம். எப்படியா இந்த மலைப்பக்கம் இன்னும் எட்டி பார்க்காம இருக்கீங்கன்னு கேட்போம். பேச்சோடு பேச்சாக பிணம் கிடந்த இடத்தையெல்லாம் பார்த்துவிட்டு கீழே இறங்கினார்கள். சமணப்பட்டி வாசிகள் யாரும் அங்கிருந்து நகர்ந்திருக்கவில்லை. கோனார் தாத்தா மௌனமாக வெறித்தார். 2 பிணங்களும் ஆம்புலன்ஸ் வேனில் ஏற்றப்பட்டு புறப்பட தயாராக இருந்தது. இன்ஸ்பெக்டர் ரத்தினம் புறப்படும் எண்ணத்தோடு ஜீப்பில் ஏறி அமர்ந்தார். கோனார் தாத்தாவையும் திரும்பி பார்த்தார். அப்பொழுது பாஸ்கரனும் கண்ணில் பட்டான். பரிச்சயமான அவன் முகம் அவர் நெற்றியை சொரிய விட்டது. பாஸ்கரனே கிட்டே நெருங்கி அவர் நமைச்சலை சரி செய்தான். ஹலோ சார், நான் எழுத்தாளன் பாஸ்கரன். ஓ, ரைட்டர் பாஸ்கரன். கிரேட் ரைட்டர் பாஸ்கரன். இங்க என்ன சார் பண்றீங்க? இந்த ஊர்லயா இருக்கீங்க? இல்ல சார், கரட்டை பத்தி கேள்விப்பட்டு பார்க்க வந்தேன். தைரியமா மேல போய் டியூட்டியை சின்சியரா செஞ்ச உங்களை ரொம்ப பாராட்டுறேன் சார். ஓ, தேங்க்யூ. ஆமா, எங்க தங்கி இருக்கீங்க? இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரெஸ்ட் ரூம்ல தான் தங்கி இருக்கேன் சார். இன்னைக்கு கிளம்பிடுவேன். அப்ப கரட்டு மேல ஏறி அந்த குகைகளை எல்லாம் பார்க்கலையா? ரொம்ப பிரமாதமா இருக்கு பாஸ்கரன். நீங்க பார்த்தா இந்த கரட்டை வச்சே ஒரு கதை எழுதிடுவீங்க. எழுதுவேன் சார். ஆமா, பாடிய பாத்தீங்களா? அதுக்குத்தானே வந்திருக்கேன். இல்ல, பார்க்க எப்படி இருந்தது? இது கொலையா
இல்ல ஊர் நம்புற மாதிரி தற்கொலையான்னு? இன்ஸ்பெக்டர் ரத்தினம் உடனே வாய் விட்டு சிரித்தார். எதுக்கு சிரிக்கிறீங்க? பின்ன என்ன பாஸ்கரன், நீங்களே இப்படி கேட்டா நான் என்னத்த சொல்லட்டும்? நாம எந்த காலகட்டத்துல வாழறோம், எங்க போயிட்டு இருக்கோம்ங்கிறதையெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்படி கேட்க தோணாது. அப்ப நடந்தது கொலைகள்னு சொல்றீங்களா சார்? அத நான் எப்ப சொல்ல முடியுமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், தெரிஞ்சிடும். பை த பை, மேல ஒரு காளி சிலை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதோட தலைய யாரோ உடைச்சு கீழே போட்டிருக்காங்க. ஆர்கியாலஜில வந்து பார்த்தா அசந்து போயிடுவாங்க. ரத்தினம் பேச்சோடு பேச்சாக காளியின் தலை கீழே கிடப்பதாக சொல்லவும் பாஸ்கரன் கொஞ்சம் விக்கித்து போனான். தலை தனியா கீழே கிடக்கா? அழுத்தமாக கேட்டான். ஆச்சரியமும் அதிர்ச்சியும் குரலில் அலைமோதின. ஆமா, உங்களுக்கு தைரியம் இருந்தா போய் பாருங்க. ரத்தினம் ஊக்கப்படுத்தும் போதே கூட வந்த கான்ஸ்டபிள்கள் மூவரும் ஊர்க்காரர்கள் தரும் உப்பை வாங்கி கொண்டு சாங்கியம் செய்ய தயாராகி விட்டிருந்தனர். ரத்தினத்திற்கு எரிச்சலாக வந்தது. அட கன்றாவியே, ஏய்யா, எதுக்குயா இவ்வளவு பயம் இருக்கிற நீங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? கத்தினார். அவர்கள் வெட்க பார்வை பார்த்தனர். சரி சரி, போய் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வாங்க, அப்புறமா என்ன பார்த்து வழியலாம். எரிச்சலுடன் கத்தினார். பாஸ்கரன் இடை நறுக்கினான். உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா இன்ஸ்பெக்டர் சார்? என்ன சார் நீங்க, எதுக்கு நான் பயப்படணும்? 4 வயசுல நல்ல பாம்பை பிடிச்சு விளையாண்டவன் சார் நான். இன்ஸ்பெக்டர் ரத்தினம் பேச்சில் கித்தாப்பு கொடிகட்டி பறந்தது. பாஸ்கரன் அதற்காக ஒரு சின்ன புன்னகை பூத்தான். அப்ப நான் புறப்படுறேன் சார். மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எசகு பிசகா ரிப்போர்ட் எதுவும் வந்தா கரட்டுக்கே ஒரு பூட்டை போட்டு கண்காணிக்க வேண்டியதுதான். சொன்னபடி ஜீப்பில் ஏறி அமர அதுவும் சீர தொடங்கியது. எல்லோரும் ஒரு மாதிரி வெறித்தனர். ரயில்வே ஸ்டேஷன். ரெஸ்ட் ரூமுக்குள் நுழைந்த பாஸ்கரனை பார்த்துவிட்டு பின்னாலேயே வந்தார் ஸ்டேஷன் மாஸ்டர். என்ன எழுத்தாளரே, வந்த அன்னைக்கே ஏகமா பரபரப்பான விஷயங்கள் கிடைச்சிருக்கிற மாதிரி தெரியுதே. கையில் வரப்போகும் கூட்ஸ் ரெயினை வரவேற்பதற்கான பச்சை கொடி. ஆமா சார், அந்த கரடு என் வரையில ஒரு பெரிய புதிராத்தான் இந்த நிமிஷம் இருக்கு. அப்ப ஒரு நாவல் உண்டுன்னு சொல்லுங்க. அது அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. என்ன சார்? இங்க உங்களை தவிர யாருமே இல்லையா? ஏன் இல்லாம என்னோட ரிலீவர் ரங்கராஜன் இருக்காரே. ஐ எம் சாரி, உங்க பேரை கேட்கவே இல்லை பாருங்க. மன்னிக்கணும், நானும் சொல்ல தவறிட்டேன். என் பேரு நரசிம்மன். அது சரி, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே. ராத்திரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். சரி, அதுக்கு என்ன? இல்ல, உள்ள வந்து பார்த்தா பூட்டின என் ரூமுக்குள்ள திரும்பவும் ஒரு காகித பந்து. அதுல எழுத்தாளரே எனக்கு உதவுவீங்களான்னு ஒரு கேள்வி வேற. யாரோ என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னு தெரியணும். பாஸ்கரன் சொன்ன மறு வினாடி ஸ்டேஷன் மாஸ்டரின் முகம் கருத்து போனது. அப்படியே, மிஸ்டர் பாஸ்கரன், அது வேற யாரோ இல்ல, என் மகள் வைஷ்ணவி தான் என்றார் நிதானமாக. வைஷ்ணவியா? எங்க இப்ப அவங்க? பாஸ்கரன் ஆவலாக கேட்க நரசிம்மன் கைகளை வானத்தை நோக்கி காட்டியபடி சொன்னார். அவ செத்து 6 மாசம் ஆச்சு பாஸ்கரன். பாஸ்கரனுக்கு தூக்கி வாரி போட்டது. அதிர்ச்சி பரவிய முகத்தோடு ஸ்டேஷன் மாஸ்டர் நரசிம்மனை ஏறிட்டான். நரசிம்மனின் முகம் சுட்ட கத்தரிக்காய் போல ஆகிவிட்டது. என்ன சார், நம்ப முடியலையா? ரயில்வே லைனை பார்த்தபடியே திரும்பினார். எஸ், நம்பத்தான் முடியல. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் நானும் முதல்ல இதை சொல்லல. நரசிம்மன் சொல்லிவிட்டு திரும்பவும் ரயில்வே லைன் பக்கம் திரும்பினார். நீங்க எப்ப சொன்னாலும் என் கருத்து நம்ப முடியாதுங்கிறது தான். பாஸ்கரன் குரலில் தீவிரம் துணிக்க தொடங்கியது. நரசிம்மன் மலாரென்று திரும்பி பாஸ்கரனை பார்த்தார். பார்வை இல்லை, அது ஊசி போல் துளைக்கும் ஏதோ ஒன்று. இருந்தும் பாஸ்கரன் அசராமல் அவரை வெறித்தான். அப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? ஆமா சார். அப்ப பூட்டின அறைக்குள்ள அந்த காகித பந்துங்க எப்படி வந்திருக்க முடியும் மிஸ்டர் பாஸ்கரன்? ஏன் நீங்களே போட்டுட்டு கூட என்னை ஆழம் பார்க்கலாம் இல்லையா? அவசியம் என்ன? அது போக போகத்தானே தெரியும். எழுத்தாளர் இல்லையா, எதையும் அனுபவிக்காம நம்ப மாட்டீங்க. சரி, உங்க வைஷ்ணவி, அதாவது ஆவி வைஷ்ணவி எனக்கு கடிதம் எழுதி எனக்கு உதவுவீங்களான்னு எதுக்காக கேக்குறாங்க? ஒரு ஆவிக்கு என்னால என்ன உதவியை செஞ்சிட முடியும்? முறைப்படி ஒரு தர்ப்பணம் பண்ணினா கூட போதுமே, ஆத்ம சாந்தி கிடைச்சிடுமே. அப்பா நீங்க செஞ்சாலும் கிடைக்குமே. அது ஒரு 3ஆம் மனுஷனை விட உரிமையும் உறவும் உங்களுக்கு தானே அதிகம்.
உண்மைதான் சார். ஆனா என்ன விட்டு எவனோடையே ஓடிப்போன ஒருத்திக்கு நான் எதையும் செய்ய தயார் இல்லை பாஸ்கரன். நரசிம்மன் சொல்லும் போது தொலைவில் கூட்ஸ் என்ஜினின் மூக்கு தெரிந்தது. உடனே கொடியை எடுத்துக்கொண்டு பிளாட்பார மேடையில் போய் நிற்க தொடங்கினார். நரசிம்மன் கொடியை ஆட்ட பாயிண்டர் வெகு தொலைவில் சாவியை தந்து வாங்கியபடி இருந்தான். அந்த இடைவெளியில் பாஸ்கரன் பார்வை ஓய்வறை பக்கம் சென்றது. அதன் திறந்து கிடந்த ஜன்னல்கள் லேசாக காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. மனதிலும் நரசிம்மன் பற்றிய ஆட்டம். இந்த மனிதர் சொல்வது எந்த அளவு உண்மை? தனது நம்பிக்கையை என்மேல் திணிக்கிறாரா, இல்லை என்னை பயமுறுத்துவது இவர் நோக்கமா? கேள்விகளோடு திரும்பினான். கூட்ஸ் வண்டி பிளாட்பாரத்தை கடந்து விட்டிருந்தது. நரசிம்மனும் திரும்பி வர தொடங்கினார். பாஸ்கரன் அவரை ஒருவித சிரிப்போடு பார்த்தான். சிரிக்காதீங்க பாஸ்கரன், அதே சமயம் என்னை சந்தேகமும் படாதீங்க. நான் ஒன்னும் என் நம்பிக்கைகளை உங்க மேல திணிக்கல. உங்களை பயமுறுத்துறதும் என் நோக்கம் இல்லை. என் மகள் அந்த அறையில தூக்கு போட்டுக்கிட்டதாலதான் அந்த அறை பூட்டியே கிடக்குது. ஒரு நாள் ஒருத்தர் உங்களை போலவே அகால நேரத்துல வந்தார். தங்க இடம் கொடுத்தேன். அவருக்கும் இதே அனுபவம் தான் ஏற்பட்டது. ஆனா அப்ப நான் அதை நம்பல. ஒரு நாள் நான் தங்கினப்ப அவளோட நடமாட்டத்தை நான் உணர்ந்தேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்டு கடிதம் எல்லாம் எழுதினான். ஆவி கடிதம் எழுதுமான்னு திருப்பி எல்லாம் கேட்காதீங்க. என் மகளோட கையெழுத்து எனக்கு தெரியும். ஆனா அவளை மன்னிக்க என்னால முடியல. அதுக்கு பிறகு அந்த அறையை நான் திறக்கவே இல்லை. நீங்க வந்தப்பதான் திறந்தேன். உங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆசைப்பட்டேன். என் மகளோட ஆவி உங்களையும் விடலைங்கிறது இப்ப தெரியுது. இனி அந்த அறையை எந்த காலத்திலையும் யாருக்காகவும் திறக்க மாட்டேன். ஒரு எழுத்தாளரான நீங்க இதை நம்பினாலும் சரி நம்பலேனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஆனா நம்பிக்கை வச்சு தப்பியும் தவறியும் அவளுக்கு எந்த உதவியும் செய்ய மட்டும் ஆசைப்பட்டுடாதீங்க. அவ என் குடும்ப மானத்தையே வாங்கினவ. அவ இப்படி அல்லாடுறதுதான் அவளுக்கு சரியான தண்டனை. நரசிம்மனின் விளக்கத்தை தொடர்ந்து பாஸ்கரன் எதுவும் பேசாமல் அந்த அறையை நோக்கி செல்ல தொடங்கினான். உள்ளே சென்றவன் அந்த காகித பந்துக்களை எடுத்து திருப்பி பார்த்தான். வியப்பாக இருந்தது. ஜன்னல் திறப்பில் காற்று திருடனை போல புகுந்து முகத்தில் கொஞ்சமும் இழுத்து மூச்சு விட்டான். சக்திவேல் வந்து கொண்டிருப்பதும் ஜன்னல் வழியே தெரிந்தது. ஒருவர் இப்பொழுதுதான் ஒரு குண்டை போட்டுவிட்டு போயிருக்கிறார். அடுத்தது இவன். இவன் என்ன சொல்ல போகிறான்? சார் வாங்க சக்தி. என்ன சார், நீங்களும் அடிவாரத்துக்கு போயிருந்தீங்க போல இருக்கே. ஆமா, என்ன நடக்குதுன்னு பார்க்க போயிருந்தேன். என்னை எங்க அப்பா வெளியவே விடல சார். அடுத்ததா நாயகி வந்து எகிரி பிடிச்சிட்டா என்ன பண்றதுங்கிற பயம் வேற. பாஸ்கரன் சிரித்தான். சக்திவேலிடம் கிராமத்து வெகுளித்தனமும் வெள்ளந்தியும் அங்குலத்திற்கு அங்குலம் தெரிந்தது. அப்புறம் சார், இதையெல்லாம் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? பாஸ்கரனிடம் சிரிப்பு தொடர்ந்தது. நீங்க சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமோ ஆச்சரியமோ இல்லைங்கிற மாதிரி தெரியுதே. இருக்கு சக்திவேல், நிறையவே ஆச்சரியங்கள் இருக்கு. எனக்கு இங்க நிறைய வேலைகளும் இருக்கு. அதைத்தான் சார் நானும் சொல்ல வந்தேன். நீங்க இங்கேயே இருந்தா நாம நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் சார். கண்டுபிடிப்போம். பாவம் சார் வராகன். அவன் வீட்டுல எல்லாரும் அப்படியே நிலை குலைஞ்சு போயிட்டாங்க. நானும் எங்க தற்கொலை பண்ணிக்குவேனோன்னு என் வீட்லயும் எல்லோருக்கும் பயம் சார். ஆமா, உங்களுக்கு எதுவும் பயப்படுற மாதிரி? சக்திவேல் கேட்க வந்தது புரிந்ததும் பாஸ்கரன் மறுப்பாக பதில் சொன்னான். நான் பயப்படுற ஆள் இல்ல சக்தி, பயமுறுத்த போற ஆள். அதை கேட்ட நொடி சக்திவேல் முகத்திலும் லேசாக புன்னகை பரவ தொடங்கியது. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா சக்தி? என்ன சார்? நான் தங்கி இருக்கிற இந்த ரூம்ல யாராவது தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா? சக்திவேல் அந்த கேள்விக்கு மட்டும் சட்டென்று பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி பார்த்தான். என்ன சக்தி, தெரியும் தெரியாதுன்னு வாயை திறந்து சொல்லுங்க. ஆமா சார், ஸ்டேஷன் மாஸ்டரோட பொண்ணு ஒண்ணு தூக்கு போட்டுக்குச்சு. இதை ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல? அதுக்கு இப்ப என்ன அவசியம்னு தான். அப்படியா? சரி சக்தி, நான் அடுத்த ட்ரெயின்லயே கிளம்புறேன். ஊருக்கு போயிட்டு திரும்ப வர்றேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா போன் பண்ணுங்க. பாஸ்கரன் சீவின மாதிரி கேள்வி கேட்டு முடிவுக்கு வந்தது சக்திவேலை நெருடியது. ஒரு மாதிரி பார்த்தான். பாஸ்கரன் பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்ள தொடங்கினான். தன் அறை வாசலில் இருந்தபடியே ஸ்டேஷன் மாஸ்டரும் பார்த்து கொண்டிருந்தார். யானைமலை அடிவாரம். கார் ஒன்று ஆள் அரவம் இல்லாத இடத்தில் வந்து நிற்கவும் உள்ளிருந்து ஒரு பெண்மணி இறங்க தொடங்கினாள். பட்டு சேலையும் தங்க நகைகளுமாக பணக்காரத்தனத்தை நிறையவே காட்டினாள். இறங்கிய அவள் கையில் ஒரு வயர் கூடை இருந்தது. அதில் தேங்காய், பழம் என்று ஏகத்துக்கும் பூஜை பொருட்கள்.
அதற்கு நடுவில் நல்ல பளபளப்பான கட்டாரி கத்தியும் ஒன்று. அந்த நீளமான கத்தியுடன் மிகவும் பழகியது போல அந்த பெண் அந்த மலைத்தளத்தில் நடந்து செல்ல தொடங்கினாள். அங்கும் இங்குமாக ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. காய்ச்சல் எடுத்த நிலத்திற்கேயுரிய பிரண்டை, இலந்தை, நெருஞ்சி, ஊமத்தை செடிகளும் அதற்கு நடுவில் வலம் வரும் ஓணான் மற்றும் அரணைகளும் அவள் சேலை சரசரக்க நடந்து வருவதை பார்த்து மிரண்டு போயின. அவள் சுற்றி சுற்றி பார்த்தபடியே நடந்தாள். பொதுவாக அந்த நேரத்தில் யாரும் அங்கே நடமாடுவதில்லை என்பது அவளுக்கு தெரியுமோ என்னவோ. யானை மலையில் துண்டு பாறைகள் என்று ஒன்றும் பிரமாதமாக கிடையாது. அதிலும் மேல் பாகத்தில் யாராவது நடந்து சென்றால் பார்க்க பளிச்சென்று தெரியும். டிரைவர் தொலைவில் நின்று கொண்டு அவள் போவதை பார்த்தபடியே இருந்தான். அவள் கை கடிகாரத்தையும் ஒருமுறை பார்த்து கொண்டாள். நடையில் வேகத்தை கூட்டத் தொடங்கினாள். மலையின் பக்கவாட்டில் நரசிம்மமூர்த்தியின் ஆலயம் தெரிந்தது. அதை பார்த்தபடியே கண்களை மூடி சில நொடி தியானித்தாள். பல்லவனை வெற்றி கொள்வதற்காக பெரிய யாகம் நடத்தி அதன் பின் அங்கே நரசிம்ம பிரதிஷ்டை செய்த பாண்டியன் பராந்தக நெடுஞ்சடையனின் கோயில் அது. 1000 வருடங்களை கடந்தது. தொடர்ந்து நடந்த அந்த பெண்மணியின் கண்களில் ஒரு ஆவாரந்தலை புதர் மலை பாறையின் பக்கவாட்டு சரிவை ஒட்டி மண்டி கிடக்க தெரிந்தது. அங்கே நின்ற அந்த பெண் திரும்பவும் சுற்றும் முற்றும் பார்த்தாள். பின் கொண்டு வந்த கத்தியை எடுத்து அந்த புதரை தானே வெட்டி சுத்தம் செய்ய முயன்றாள். எல்லாமே பார்ப்பதற்கு மிக ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. புதர் சுத்தப்பட ஒரு பெரிய கல் மேடை ஒன்று மலை பாறையின் பக்கவாட்டு சரிவை ஒட்டி தெரிய தொடங்கியது. ஒரு 10 நிமிட போராட்டத்திற்கு பின் அங்கே முழுமையாக ஒரு சரபேஸ்வரர் விக்கிரகம் தெரிய தொடங்கியது. ஒற்றை கல்லிலான விக்கிரகம். சிங்கத்தலை, பறவை சிறகு கொண்டு 2 மிருக கால்களோடு அது எழுந்து நிற்கும் காட்சி பார்க்க பயமூட்டக்கூடியதாக இருந்தது. அந்த பெண்மணியோ கண்ணில் பட்ட சரபேஸ்வர மூர்த்தியை பார்த்து கண்களில் பரவசத்தை காட்டினாள். வயர் கூடையில் கொண்டு வந்திருந்த தேங்காய் பழங்களை வெளியே எடுத்து வைத்து பூஜிக்கவும் தொடங்கினாள். கூடையில் ஒரு புத்தகமும் இருந்தது. அது பாஸ்கரன் எழுதிய ஒரு சரித்திர நாவல். தேங்காய் பழம் வைத்து ஒரு 15 நிமிடம் வரை பூஜை செய்தவள் கண்களை மூடிக்கொண்டு தியானமும் செய்தாள். அப்போது அவளது உதடு ஏதோ ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜபித்தது. அவள் அங்கே அப்படி செயல்படுவதை இறுதி வரை யாரும் பார்த்த மாதிரி தெரியவில்லை. கார் டிரைவர் கூட காரை விட்டு விலகி அவள் என்ன செய்கிறாள் என்று பார்க்க ஆசைப்படவில்லை. ஆச்சரியம்தான். ஹோல்டால் பேக்கை கீழே வைத்துவிட்டு கதவை திறக்க தொடங்கிய போது, வந்துட்டீங்களா என்று ஒரு குரல். திரும்பி பார்த்தான். எதிர் பிளாட் துர்கா. அவன் என்று ஒரு சின்ன சப்தத்தை அவளுக்கு பதிலாக வைத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைய தொடங்கினான். அவளும் பின்னாலேயே தொடர்ந்து வந்தாள். அவள் கைகளில் தபால்காரர் கொண்டு வந்து தந்திருந்த கடிதங்கள், புத்தகங்கள் என்று ஏகத்துக்கு இருந்தது. ஆமா, எங்க போயிட்டீங்க? அம்மாவை பார்க்கவா? அவள் கடிதங்களை வைத்தபடியே கேட்டாள். அவன் பதில் சொல்லாமல் அவள் டேபிள் மேல் வைத்த கடிதங்களில் பார்வையை செலுத்தினாள். அவளுக்கு எரிச்சலாக வந்தது. இருந்தும் அடக்கி கொண்டாள். கேட்கிறல்ல என்றாள் சற்று சினுங்கலாக. சிறுட்டென்று அவளை பார்த்தான். பார்வை அவளை குத்தியது. அவள் புரிந்து கொண்டாள். கூந்தலின் குஞ்சரத்தை ஆள்காட்டி விரலால் சுழற்றி கொண்டிருந்தவள் அதை நிறுத்திவிட்டு பதிலுக்கு அவனை மிரள மிரள பார்த்தாள். துர்கா, நீ ஒன்னும் என் பொண்டாட்டி இல்ல. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு. நான் உள்ள வந்து இன்னும் உட்கார கூட இல்ல. அதுக்குள்ள நை நைனா என்ன அர்த்தம்? அவன் பதிலில் அவளிடம் மிரட்சி பெருக தொடங்கியது. பொண்டாட்டி இல்லைன்னு யார் சொன்னது? மனசுக்குள் கேட்டுக்கொண்டாள். அந்த நொடி பொழுதில் கண்களில் ஈரம் கூடு கட்டிவிட்டது. அவன் அதை பார்த்து உடனே பெருமூச்சு விட்டான். பெருமூச்சோடு, சரிம்மா, நீ கிளம்பு. நான் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன். நானே உன்னை வந்து அப்புறமா பார்த்து பேசுறேன். கிளம்பு கிளம்பு என்று துரிதப்படுத்தினான். அவள் கிளம்ப கால் எடுத்தவள் நின்றாள். என்னம்மா? ஒண்ணுமில்ல, புரொஃபசர் மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்தார். எப்போ? இப்பதான் 1 மணி நேரம் இருக்கும். அவர் மட்டும்தான் வந்தாரா இல்ல கூட யாராவது? அவர் மட்டும்தான் வந்தார். காஃபி கூட போட்டு கொடுத்தேன். அப்படியா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அவர் என்னோட காலேஜ் ப்ரொஃபசர். தெரியும். எப்படி? அவரே சொன்னார். ஓ சரி, நீ கிளம்பு. இன்னும் சில விஷயங்கள் பாக்கி இருக்கே. என்ன? சந்திர பிரகாஷ்னு ஒருத்தர் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாராம். அவரும் பார்க்க வந்திருந்தார். சரி, அப்புறம்?
ஒரு ஜைன சாமியார் வாய் மூக்கெல்லாம் துணிய கட்டிக்கிட்டு வந்திருந்தார். ஜைன சாமியாரா? ஆமா, சந்திரபிரபாங்கிறது அவங்க பேராம். லேடியா? ஆமா. சரி, அவ்வளவுதானா? இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு. என்ன? சீக்கிரம் சொல்லு. கிளி ஜோசியம் தெரியும் தானே? அதுக்கு என்ன இப்போ? கத்தாதீங்க. ஒரு கிளி ஜோசியக்காரன் கிட்ட உங்களுக்காக ஜோசியம் பார்த்தேன். வேண்டாத வேலை. எனக்காக நீ பாக்குறதுங்கிறது வேண்டவே வேண்டாத வேலை. சரி, இப்ப அதுக்கு என்ன? சரி, இப்ப அதுக்கு என்ன? உங்களுக்கு காளி சிலைதான் படத்துல வந்துச்சு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுமா, இல்லைன்னா. துர்கா தயங்கி தயங்கி சொல்வதில் பாஸ்கரன் எரிச்சலின் உச்சத்துக்கே போனான். இல்லைன்னா உங்க உசுருக்கே ஆபத்து வரலாம்னு சொன்னான். துர்கா முடிக்கும் போது அவள் குரலில் உயிரே இல்லை. சரி, நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ கிளம்புறியா? சாதாரணமாக அவளுக்கு பதிலை சொல்லிவிட்டு திரும்பவும் கடிதங்களை பார்க்க தொடங்கினான். ஓர பார்வை வழியாக அவள் போய்விட்டதை உறுதிப்படுத்தி கொண்டு முதல் காரியமாக போய் கதவை சாத்தி தாளிட்டான். அப்படியே போய் கட்டிலில் அமர்ந்தான். லேசாக தலையை சுற்றியது. மீனாட்சி சுந்தரம், சந்திர பிரகாஷ், ஜைன துறவி, யார் யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. கொத்து கொத்தாக வாசகர் கடிதங்கள் வேறு டேபிள் மேல். நடுவில் சமணப்பட்டியின் ஆச்சரியமூட்டும் சம்பவங்களின் அணிவரிசை. எல்லாமாக சேர்ந்து பாஸ்கரன், உனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொல்லாமல் சொல்கிற மாதிரி தோன்றியது. நடுவில் தொலைபேசி வேறு சினிங்கி அவனை அழைத்தது. இது யாராக இருக்கும்? போய் காதை கொடுத்தான். மறுமுனையில் மீனாட்சி சுந்தரம்தான் பேசினார். பாஸ்கரன், எங்க போயிட்டே நீ? நமஸ்காரம் சார், கொஞ்சம் வெளியூர் போனேன். வீட்டுக்கு வந்திருந்தீங்க போல இருக்கே. ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்தேன். அப்படி என்ன சார் முக்கியமான விஷயம்? அத போன்ல எல்லாம் பேச முடியாது பாஸ்கரா. நீ இப்ப ஃப்ரீயா இருக்கியா? நான் வரட்டுமா? சார், வெரி சாரி, நீங்க வர வேண்டாம். நான் உங்களை பார்க்க வரேன். நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும் சார். இங்க வேண்டாம் பாஸ்கரா, நானே வரேன். சரி சார், வாங்க. ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே, வாங்க சார். ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பியவனை டொக் டொக் எனும் கதவை தட்டும் சத்தம் தன் பக்கம் இழுத்தது. எரிச்சல் பீறிட்டது. திரும்பவும் துர்காவோ? அறிவு கட்டவள். முணுமுணுப்போடு போய் கதவை திறந்தான். திறந்து கொண்ட கதவுக்கு அப்பால் வாட்ட சாட்டமாக ஒரு மனிதர். அவரை வெறித்த பாஸ்கரனுக்கு அவர் அதிக சிரமம் தரவில்லை. ஹலோ மிஸ்டர் பாஸ்கர், நான் சந்திர பிரகாஷ், ஆர்கியாலஜில சீனியர் ஆபீசரா இருக்கேன் என்றபடி உள்ளே வந்தார். ஒரு நாற்காலியை காட்டி அதில் அவரை உட்கார சொன்னான் பாஸ்கர். அவரும் உட்கார்ந்தபடி அவனை பார்த்தார். முகத்தில் மிதமான புன்னகை, மாபோசி மீசை. நீங்க வந்த விஷயம் சொல்றேன். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மதுரை ஆர்கியாலஜி டிவிஷன்ல நான் உங்களை பார்த்தது இல்லையே. நான் தஞ்சாவூர் டிவிஷன் பாஸ்கரன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்களே. சமீபமா சமணப்பட்டிக்கு போயிருந்தீங்களா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்ஸ்பெக்டர் ரத்தினம் தான் போன் பண்ணி சொன்னார். ஓ, மலைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்த அந்த மனுஷரா? ரொம்ப போல்டான ஆள் தான். என்னோட கிளாஸ்மேட்டும் கூட. எப்பவுமே ரத்தினம் ரொம்ப தைரியசாலி, முற்போக்கா சிந்திக்கிறவரும் கூட. சந்திர பிரகாஷ் சொல்லி முடித்து விட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டார். சரி, சமணப்பட்டிக்கு போனதை பத்தி கேட்டீங்க, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாஸ்கரனும் பதில் கேள்வியோடு தன் பங்குக்கு புகைவிட தொடங்கினான். பாஸ்கரன், நீங்க ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர். கற்பனையா சரித்திர கதைகளை எழுதுற பல எழுத்தாளர்களுக்கு நடுவுல ஆதாரபூர்வமா கதை எழுதுற ஒரே எழுத்தாளர். அந்த நம்பிக்கையில உங்களை பார்த்து ஒரு கேள்வி. சமணப்பட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்திர பிரகாஷ் கேட்ட விதத்தில் ஒரு வித கூர்மை, கூடவே நீளமாக ஒரு புகை. இப்போதைக்கு அந்த கிராமத்தை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது மிஸ்டர் சந்திர பிரகாஷ். அங்க சம்திங் ஏதோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாஸ்கரன் பதிலோடு சிகரெட் புகையில் ஆவி உருவங்களை உருவாக்கி வெளியில் விட்டான். சம்திங் ஏதோனா மித் ஏதாவது இருக்குங்கிறது உங்க கருத்தா? மித்தா? நோனோ, எங்கேயும் மித்துன்னு ஒண்ணு தனியா இருக்க வாய்ப்பே இல்லை மிஸ்டர் சந்திர பிரகாஷ். ஆச்சரியம் அளித்தது அவன் பதில். என்ன சொல்றீங்க பாஸ்கரன்? மித்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்ல வரேன் சார். சரி, சரித்திர கதை எழுத்தாளரா எவ்வளவோ மித்தை வச்சு அமானுஷ்யமா நாவல்கள் பண்ணின நீங்களா இப்படி சொல்றீங்க? நாவல் வேற, ரியல் லைஃப் வேற மிஸ்டர் சந்திர பிரகாஷ்.
சுவாரஸ்யத்துக்காகவும் சுவைக்காகவும் சொல்றது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்ப ஆதாரபூர்வமா நீங்க எழுதுறதெல்லாம் ஆதாரபூர்வமா, அதே சமயம் கற்பனையோடன்னு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பாஸ்கரனின் பதில் அந்த சந்திர பிரகாஷை நிறையவே சவட்டியது. முகம் மாறி போனது. இந்த பதிலை நீங்க எதிர்பார்க்கல இல்ல? ஆமாமா, இன்ஸ்பெக்டர் ரத்தினமும் உங்கள மாதிரி தான் பேசினார். சரி சார், விஷயத்துக்கு வாங்க. உங்க டிபார்ட்மெண்ட் அங்க எந்த ஆய்வையும் ஏன் இது நாள் வரைக்கும் பண்ணல? பாஸ்கரன் கேட்க நினைத்த கேள்வியை கேட்டுவிட்டு பயண களைப்பு நீங்கிறாதபடி ஒரு பெரிய கொட்டாவியை வேறு விட்டான். யாருக்கும் தைரியம் இல்ல பாஸ்கரன். சந்திர பிரகாஷ் அத்தனை நேராக ஒரு உண்மையை சொல்வார் என்று பாஸ்கரன் எதிர்பார்க்கவில்லை. உங்களைப் போல மித்தெல்லாம் எதுவும் இல்லைன்னு நம்பி அங்க போய் ஆராய நினைச்ச சிலர் உயிரோடையும் இல்லை. அடுத்து சந்திர பிரகாஷ் சொன்னதில் அவனிடம் பூச்சி பறந்தது. கூடவே கொஞ்சம் போல சிரிப்பும் பிறந்தது. நம்ப முடியலையா பாஸ்கரன்? ஆமா சார். அவங்க சாவுக்கு பின்னால வேற காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? இப்படி நாங்களும் யோசிச்சு பார்த்தோம். ஆனா அங்க போன யாருமே உயிரோட இல்லாம போயிட்டதால எங்க யாருக்கும் அங்க போக துணிச்சலும் இல்லாம போயிடுச்சு. அப்ப அங்க போய் உயிரோட இருக்கிற யாரையாவது பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வருமா? நிச்சயமா. ஆனா ஒரு விஷயம் என்ன? அந்த மலையில நிறைய கல்வெட்டு செய்திகள் இருக்குதாம். அந்த செய்திப்படி 5 பேர் மட்டும் அங்க போய் வரலாம். அவங்கள மட்டும் அந்த மலையோட மர்மம் எதுவும் செய்யாது. மத்த யாரா இருந்தாலும் அவங்க அங்க அலைகிற சமண சன்னியாசிகளோட சாபத்துக்கும் தாக்கத்துக்கும் உள்ளாகி தற்கொலை செஞ்சுதான் தீர்வாங்கிறது தான் எங்க டிபார்ட்மெண்ட் இப்ப நம்புற விஷயமா இருக்கு. அங்கே இங்கே என்று சாதாரணமாக பேசிக்கொண்டு வந்த சந்திர பிரகாஷ் கல்வெட்டு செய்தியை சொல்லி ஒரு அசத்து அசத்தவும் பாஸ்கரன் அவரையே கூர்மையாக பார்த்தான். என்ன பாக்குறீங்க? இல்ல, அங்க கல்வெட்டுகள் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்த நொடி சந்திர பிரகாஷ் தான் கொண்டு வந்த ஹேண்ட்பேக்கை திறந்து அதிலிருந்து சில புகைப்படங்களை எடுத்து போட்டார். அவை பாஸ்கரன் அங்கு பார்த்த அதே கல்வெட்டுகள் தான். இது எப்படி உங்ககிட்ட? அங்க நிலவர நம்பிக்கையை பொருட்படுத்தாம மலை ஏறி போய் இதை புகைப்படம் எடுத்துட்டு வந்த மிஸ்டர் குணாலன் மூலமா இது எனக்கு கிடைச்சது. அப்ப அந்த குணாலன், அவரும் சரி, அவரோட சேர்ந்து அந்த கரட்டு மலைக்கு போன லாரன்ஸும் சரி, இப்ப உயிரோட இல்ல. சந்திர பிரகாஷ் பலத்த அதிர்ச்சியை சாதாரணமாக பேசிவிட்டு அவனை கூர்மையாக பார்த்தார். பாஸ்கரன் வெறித்தான். வைதவை, நீங்க சமணப்பட்டிக்கு போனப்ப அங்க மலையில கிடந்த பிணம்தான் லாரன்ஸ். தப்பிச்சா போதும்னு அங்கிருந்து வந்து என்னை சந்திச்சதுதான் குணாலன். குணாலன் நேத்து ராத்திரி வீட்டுல எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு கருகி பிணமாயிட்டார். இவங்க 2 பேருமே பத்திரிகையாளர்களும் கூட. ஆமா, நீங்க பேப்பர் பார்க்கலையா? சந்திர பிரகாஷ் அடுக்கடுக்காக அதிர்ச்சிகளை பாறைக்கு அடியில் வைக்கும் டைமண்டை போல வைத்துக்கொண்டே வந்தார். டேபிள் மேல் கடிதங்களோடு பேப்பரும் மடித்த நிலையில் இருந்தது. எழுந்து சென்று அதை பிரித்து செய்தி உள்ள பக்கத்தை பாஸ்கரன் எதிரில் காட்டினார். பாஸ்கரனிடம் பொட்டு பொட்டாக வியர்வை துளிர்க்க ஆரம்பித்தது. நீங்க பேப்பர் பார்க்கலையா பாஸ்கரன்? ஆமா சார், பார்க்கல. நான் இப்பதான் சமணப்பட்டியில இருந்து வந்தேன். எனக்கு வந்த கடிதங்களை கூட இன்னும் பார்த்து முடிக்கல. அதுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. எல்லாமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஆமா பாஸ்கர், நான் உங்களை மெயினா பார்க்க வந்ததே இத பத்தி எல்லாம் பேசத்தான். அப்படியே இந்த பாடல் படி 5 பேர்ல நீங்களும் ஒருத்தர்னு புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். சோ அந்த மலை புதிர உங்களாலதான் விடுவிக்க முடியும். அது மட்டும் இல்ல, சந்திர பிரகாஷ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தது போல முக்கியமான இடத்தில் இடைவெளி விட்டுவிட்டு பாஸ்கரனின் முகத்தில் லயித்தார். அவன் முகத்தில் ஏகப்பட்ட மாறுதல்கள். எதையுமே அறிவுபூர்வமாக மட்டுமே அணுகி பார்த்த அவன் மனதில் ஏராள அதிர்வும் கூட. அவனாக அடுத்த கேள்வி கேட்கட்டும் என்கிற மாதிரி அவனை மௌனமாக வெறித்த சந்திர பிரகாஷை பாஸ்கரனும் தொடர்ந்து வெறித்தான். அது மட்டும் இல்லைன்னு ஏதோ சொல்ல வந்தீங்களே சார் என்று ஈனஸ்வரத்தில் கேட்டான். சொல்றேன், ஆனா அதுக்கு முந்தி அங்க இருக்கிற மித்த நீங்க நம்பணும். லுக் சார், நம்ம அறிவை கொண்டு உணர முடியாத சில விஷயங்களும் இந்த உலகத்துல உண்டு. இந்த உலகம் நாம பிறக்கிறதுக்கு முந்தியும் இருந்தது, நாம இறந்த பிறகும் இருக்கும். இதுல நாம இருக்க போற நாள் ரொம்ப ரொம்ப சொற்பம் தான். அந்த குறைந்த அளவு நாளுக்குள்ள இந்த உலகத்தை மொத்தமா புரிஞ்சுக்க நம்மால முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். சுருக்கமா சொல்லுங்க பாஸ்கரன், என்ன சொல்ல வர்றீங்க?
எதையெல்லாம் நம்மால சரியா புரிஞ்சுக்க முடியலையோ அதை மித்துன்னு சொல்லியே பழகிட்டோம். என் வரையில அமானுஷ்யம்ங்கிறது ஒரு கஷ்டமான கணக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அதை ஆகாசத்துல வச்சு பார்க்கவோ இல்ல அதை பார்த்து பயந்து அதோட காலில் விழவோ நான் தயாரில்லை. எழுத்தாளர் இல்லையா, அதான் கஷ்டப்பட்டு பெரிய பெரிய வார்த்தைகளை போட்டு எதையோ பேசுறீங்க மிஸ்டர் பாஸ்கரன். இவ்வளவு சொல்றீங்களே, அங்க போறவங்க எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிறாங்கிறத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அது தற்கொலை தானாங்கிறதுலயே எனக்கு சந்தேகம் இருக்கும்போது என்னத்த சொல்ல? அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க சார், இதுக்கு விடைய இன்ஸ்பெக்டர் ரத்தினம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவார். எனக்காவது எழுத்தாளன்கிற பொதுவான சமூக கடமை மட்டும்தான். ஆனா ரத்தினத்துக்கு அப்படி இல்லையே. அவரோட டியூட்டியே தற்கொலைன்னு நீங்க நம்புற விஷயங்களை தோல் உரிச்சு பாக்குறது தானே. பாஸ்கரன் சளைக்காமல் சந்திர பிரகாசுக்கு பதில் சொன்னான். ஒருவேளை அந்த ரத்தினமும் தற்கொலை செஞ்சுக்கிட்டா நான் சொல்றத கேட்பீங்களா? சந்திர பிரகாஷின் கேள்வி கொஞ்சம் குத்தினாலும் அப்படி எதைத்தான் சொல்ல விரும்புறீங்க என்று அவன் கேட்டபோது, அந்த கரட்டுல புதைஞ்சு இருக்கிற தங்க புத்தர் சிலையை பத்தித்தான் என்ற சந்திர பிரகாஷின் பதில் ஒரு கணம் பாஸ்கரனின் நெஞ்சை அடைத்தது. சார், அங்க புதையல் இருக்கு சார், அதை நாம எடுக்க போறோம் சார் என்று வெள்ளையந்தியாக பேசிய சக்திவேலின் குரலும் ஒரு கணம் உள்ளுக்குள் எதிரொலித்தது. நடுவில் தொலைபேசியின் சிணுங்கல் போய் காதை கொடுத்தான். மறுமுனையில் இருந்து சக்திவேல் தான் பேசினான். சார், நான் சக்திவேல் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் சார். இன்ஸ்பெக்டர் ரத்தினம் தன் துப்பாக்கியால தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாராம் சார். இங்க ஊரே ஒரே பரபரப்பா இருக்குதுங்க சார். பாஸ்கரனிடம் இருந்து ரிசீவர் நழுவியது. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.